புதிய டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கத்துடன் நமது டிஎம்எஸ் டான்ஸ் நிகழ்ச்சியில் அன்போடு வரவேற்கிறோம். ஸோ நமது டிஎம்எஸ் ஐயாவோட ஒவ்வொரு பாடல்களும் மக்கள் அளவில் அவர் எந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்கான்னு எத்தனையோ விதமான ரசிகர்கள் நண்பர்களை பார்த்துட்டு இருக்கோம். ஆனாலும் ஸோ நம்மை விட அதாவது மற்ற நபர்களை பார்க்கும் பொழுது இந்த பாடலை இவ்வாறு தான் பார்க்க வேண்டும், இல்லை இந்த பாடலை ஏன் பிடிக்கும் அப்படின்ற கருத்துக்களை தன்னை விட ஒரு கல்லூரி நிர்வாகத்தையும் சரி, கல்லூரியில் ஒவ்வொரு ஆசிரியர்களும் மாணவர்களையும் வழி நடத்தக்கூடிய ஒரு மாண்புமிகு உயர்திரு பிரின்சிபால் ஐயா அவர்களை முதல்வர் பார்க்க போறோம். அது டிஎம்எஸ் ஐயாவை பற்றி சிறிய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்றால், பக்தி பாடல்கள் மிகவும் ஒரு சிறப்பான முதலிடத்தை பிடிப்பது டிஎம்எஸ் ஐயாவை தவிர வேறு எந்த ஒருவரும் கிடையாது. நாங்கள் கல்லூரி மாணவர்களுக்கும் சரி, பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு மனச்சோர்வை உண்டு பண்ணும் சமயத்தில் நான் அடிக்கடி கேட்கக்கூடிய பாடல்கள் முருகன் பக்தி பாடல்கள். ஆகையால் அந்த ஒரு காலத்தில் வாழ்ந்து நாங்கள் மாணவர்களுக்கு அதை பற்றி சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததை பெருமையாக தெரிவித்துக் கொள்கிறேன், பெருமையாக கருதுகிறேன். இந்திரகுமார் வேளாண்மை காலேஜில் செகண்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். பொதுவாகவே வீட்டில் வந்து சின்ன வயசுலேருந்தே டிஎம்எஸ் பாடல்கள்லாம் அப்பா அம்மா விரும்பி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால எங்களுக்கும் என்னன்னு தெரியல, அவர் குரல் வந்து தனியாக தெரியும். இது டிஎம்எஸ் பாடின பாட்டு தான், மற்றவங்க பாடின பாட்டுனா கூட வீட்டில் கேட்போம், இது யார் பாடியிருப்பாங்க, இது யார் பாடியிருப்பா, அவங்க எப்படி பாடுவாங்க அப்படின்னு கேட்போம். ஆனால் டிஎம்எஸ் பாட்டுன்னு வரும்போது கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம், இது இவர் தான் பாடியிருப்பாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். வணக்கம் தம்பி, உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். என் பேர் சேன்வராஜன், கேரளா காலேஜில் செகண்ட் இயர் பிஎஸ்சி படிச்சுட்டு போகிறேன். சின்ன வயசுலேருந்தே டிஎம்எஸ் குரல்னா ரொம்ப பிடிக்கும். அவர் பாடல், ஒரு ஆண் குரல், திரையுலகத்திலே ஆண் குரல்லாம் டிஎம்எஸ் குரலுக்கு இணையாக வேறு யார் குரலும் கிடையாது. அவங்க சுசிலா கூட சொல்லி மோஸ்ட்லி அவங்க 90% ஆஃப் சாங்ஸ் சுசிலா கூட தான் பாடிருக்காங்க. அவங்க பாடின கிளாசிக்கல் சாங்லாம் ரொம்ப பிடிக்கும். ஜானகியோட சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை பாட்டு செம்ம ஹிட். அப்போ அந்த பாட்டெல்லாம் இப்போயும் டெய்லி கேட்டுகிட்டே இருக்கிறது தான் தெரியும். அந்த கிளாசிக்கல் சாங்க்கு நிகராக இப்போ வரைக்கும் எந்த பாட்டு வந்ததில்லை. என் பேர் வந்து சகாயா ஆக்சலின் பிரவீனா. ஐ பிலாங் டு பிசிஏ ஹெச்ஓடி. நான் டிஎம்எஸ் பாட் வந்து பொதிகை டிவியில் சாயந்தரம் 8 to 9 நைட் 8 to 9 பார்க்குறோம். அவர் காலத்தில் நாங்கள் இல்லையேங்கிறத ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணுறோம். ஏன்னா வந்து அவரோடதுல இருந்தால் இன்னும் ரொம்ப ரசிகையாயிருப்போம். அவரோட பாட்டை கேட்குறப்ப ஒரு புத்துணர்ச்சி வருது. இன்னும் நம்ம நிறைய வாழ்க்கையில் கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயம் அவர்கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்க முடியுது. நாம் இப்போ இன்னொரு கடைக்கு முன்னாடி இருக்கோம். அந்த கடையில் எப்பயுமே டிஎம்எஸ் ஐயா பாடலையும் ஒழிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் போய் பார்க்கலாம். வணக்கம் ஐயா, உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எப்பயுமே டிஎம்எஸ் பாடலையும் ஒழிச்சிட்டு இருக்காங்க, இதுக்கு என்ன காரணம், ஏன் உங்கள் டிஎம்எஸ் ஐயா மீது அவ்வளோ ஈர்ப்பு உங்களுக்கு சொல்லுங்கள். பாட்டு பழைய பாட்டு நல்லா இருக்கும் சார், பாட்டு பழைய பாட்டு நல்ல பாட்டு, பழைய பாட்டு கேட்குறது பெரும்பாலும் வரக்கூடிய கஸ்டமர்களும் பழைய பாட்டை கேட்பாங்க.